ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற காட்டேஜ் சீஸ் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஹோம்மேட் காட்டேஜ் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ 1 லிட்டர் பாலை ஒரு சாஸ்பேனில் எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இந்த பால்லேருந்து மேலே ஸ்டீம் வரணும். அதாவது நல்லா தளத்தலன்னு கொதிக்கக்கூடாது, ஆனால் கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வரும். அந்த டைமில் அடுப்புலேருந்து எடுத்துட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர். ஸோ வினிகர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அரவுண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தயிர் திரிஞ்சு போயிருக்கும். ஸோ தனியாக வந்திருக்கும், அந்த சாலிட்ஸ் தனியாக வந்திருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு அரிப்பு வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு மஸ்லின் கிளாத் இல்லைன்னா சீஸ் கிளாத் ஏதாவது விரிச்சுக்கோங்க. இதில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிற அந்த பாலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நீங்கள் அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையுமே மெல்ல கேர்ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப இருத்தி பிழிய தேவையில்லை, நம்ம பன்னீருக்கெல்லாம் பண்ணுற மாதிரி தேவையில்லை. பட் அதில் உள்ள எல்லாமே போகணும். அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வினிகர் இருக்கிறதுனால அந்த ஒரு மாதிரி ஒரு புளிப்பு சுவை இருக்கும், அது போகணும். அதுக்கு வேண்டி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி எல்லாமே போகிற அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஃபுல்லாக ட்ரை ஆகணுமான்னு கேட்டால் தேவையில்லை, பட் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து தண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சு நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக பிரேக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட காட்டேஜ் சீஸ் ரெடி. இது ஆக்சுவலி காட்டேஜ் சீஸ். இதை இன்னுமே ரிச் ஆக்குறதுக்கும் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காட்டேஜ் சீஸ் ரெடி. ஸோ இதை வச்சு நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணலாம். இல்லாட்டி இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வேணும்னா போட்டுட்டு கொஞ்சம் ஹனியும் ஊற்றி ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒரு டெசர்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த காட்டேஜ் சீஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.